ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சிம்பிள் குக்கிங் அண்ட் ஆர்கனைசிங் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சண்டே ரொட்டீன் தாங்க பார்க்க போகிறோம். சண்டே காலையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8:30 அந்த மாதிரி தாங்க எந்திரிப்போம். ஏன்னா அன்றைக்கி ஒரு நாள் தான் ரெஸ்ட்டுங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிக்கிறது. காலையில் எந்திரிச்ச உடனே நமக்கு காஃபி குடிக்கணும் இல்லைங்களா? நல்லா ஸ்ட்ராங்காக காஃபி போட்டு குடிச்சிட்டு அப்புறம் மற்ற வேலையெல்லாம் பார்க்கணும். பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா சாட்டர்டே நைட்டே ப்ரிப்பரேஷனில் பண்ணி வச்சுட்டேங்க. ஒன்றும் இல்லைங்க, சொரக்காய் சப்பாத்திக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. நல்லா இந்த மசாலா சொரக்காய் எல்லாம் போட்டு சப்பாத்தி மாவு பிணைஞ்சி வச்சாச்சு. கூடவே சோயா பீன்ஸ் எல்லாம் ஊற வச்சு பிழிஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேங்க. அதனால் எனக்கு ஈஸியாக இருந்ததுங்க காலையில் டிஃபன் செய்கிறதுக்கு. காஃபி குடிச்சிட்ட உடனே குருமா வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் தாங்க டைம் எடுக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சோயா குருமா. நாங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட்றது இல்லைங்க இந்த மார்கழி மாதம். அதனால் இந்த மாதிரி ப்ரோட்டீன் தேவைப்படுது இல்லைங்களா, சோயா வந்து நிறைய சேர்த்துக்கிறேன் நான். கூடவே வந்து பார்த்திங்கன்னா சொரக்காய் சப்பாத்தியும் வந்து சுட்டு எடுத்துட்டேங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. நம்ம பசங்களுக்கெல்லாம் வந்து இதில் சொரக்காய் போட்டோமா அப்படின்னே தெரியாது. அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மசாலா சப்பாத்தி மாதிரி இருக்குங்க. நமக்கு ப்ளைனாக அந்த மாதிரி சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு சொரக்காய், புடலங்காய், நமக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு சேர்த்து பசங்களுக்கு கொடுத்துடலாம். இப்போ டைம் வந்து ஒரு 11:00 ஆகிடுச்சுங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டேன். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் சுறுசுறுப்பாக வேலைகள்லாம் பார்க்கணும் இல்லைங்களா, பொங்கல்லாம் வரப்போகுது, கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கணும். அதனால் கொஞ்சம் எழுந்திரிச்சு வேலைகள்லாம் ஆரம்பிச்சாச்சுங்க. டீ வந்து நல்லா இஞ்சி தட்டி டீ போட்டு குடிச்சிட்டேன். லாஸ்ட் வீக் வெஜிடபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேரட் பீன்ஸ் இது கொஞ்சம் இருந்ததுங்க. சரி இது காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெஜிடபிள்ஸு வெங்காயம் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். சோயா பீன்ஸ் அதாவது சோயா சங்க்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மீல் மேக்கர் தாங்க இது. இதை வந்து நான் நேற்று நைட்டே ஊற வச்சு நல்லா பிழிஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேங்க. இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, வீட்டில் வந்து கறி மசாலா தூள் நான் அரைச்சி வச்சுருக்கேங்க. ஒரு 3/4 கிலோ பக்கம் அரைச்சி வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு. தயிரெல்லாம் சேர்க்க வேண்டியது இல்லைங்க, இதிலே தண்ணி இருக்கும். நல்லா கையை அழுத்தி பிசைஞ்சோம் அப்படின்னா தண்ணி விட்டு வந்துடும். இப்போ இது ஊறிட்டு இருக்கட்டுங்க. இது ஊறிட்டு இருக்கிற நம்ம சமயத்தில் வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிடலாம். இந்த ரெசிபியெல்லாம் வந்து காமிக்கலைங்க. நிறைய வெஜிடபிள்ஸ் பிரியாணி, மஷ்ரூம் பிரியாணி நிறைய வீடியோஸ் எல்லாம் இருக்குது. இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இயர் எண்டு வந்துருங்க. நியூ இயருக்கு முதல் நாள் தான் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இது எடுத்துவே 1 வீக் ஆகிடுச்சுங்க. லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேசினஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நானுமே நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப லேசினஸ்ஸாக இருக்குது. நார்மல் ரொட்டீன் வேலை செஞ்சுட்டு இதுவே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் நானுமே மைண்ட் செட் ஆகிட்டணும்னு எனக்கே ஒரு டவுட்டாக இருக்குது. அப்படியெல்லாம் இருக்காமல் நம்ம கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும், நம்ம வேறு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய தாட் இருக்குங்க. ஆனால் இந்த ரீல்ஸில் காமிக்கிற மாதிரி தாங்க ஒன்றுமே பண்ண முடியறதில்ல. இது வாயில் தான் சொல்லிகிட்ருக்கோம், ஒன்றும் பண்ணுற மாதிரியெல்லாம் தெரியலங்க எனக்கு. யூடியூப்பில் பார்த்திங்கன்னா நிறைய மோட்டிவேஷ்னல் வீடியோ இருக்குது, சேவிங்ஸ் வீடியோ, இந்த மாதிரி தான் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னெல்லாம் இருக்குங்க. ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சப்போர்ட் வேணுங்க. சப்போர்ட் இருந்தது அப்படின்னா நம்ம எல்லாம் பண்ணலாம். முக்கியமாக ஆள்பலம் கண்டிப்பாக தேவைங்க. ஆள்பலம் இருந்தது, சப்போர்ட்டிங் சிஸ்டம் அதை இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு வந்து வீட்லேயும் பார்த்துக்கலாம், பசங்களையும் பார்த்துக்கலாம், நம்ம ஏதாவது எக்ஸ்ட்ரா கூட சம்பாதிக்கலாம், ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷனல் வருங்க. இந்த யூடியூப் வீடியோவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரியேட்டிவாக அந்த மாதிரி செஞ்சால் தாங்க, போட்டிருந்தா தான் நமக்கு வந்து வியூஸே நிறைய போகுது இல்லைங்களா. நம்மளை மாதிரி வீடியோ எடுக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வியூஸ் போகாது. அது நாங்களாக பார்த்துக்கிட்டா தான் உண்டுங்க. மற்றவங்க வெளியே இருக்கிறவங்க யாரும் வீடியோஸ் பெருசாக பார்க்க போகிறது கிடையாது. சரி, நம்ம ஏர்ன் பண்ணல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செலவை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அவ்வளோதாங்க என்னோட இது. நம்மளால் எந்தெந்த விஷயத்தில் எப்படி செலவை கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதை வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஏர்னிங் இருந்துச்சுன்னா நமக்கு பிடிச்சதை வாங்கலாம், நம்ம செலவு பண்ணலாம், நம்ம ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணலாங்க. அது இல்லாத பட்சத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம செலவு வந்து குறைச்சிக்கிட்டோம், நம்ம கொஞ்சம் சிக்கனமாக இருந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணுற காசு வந்து நமக்கு வந்து சேவ் ஆகும். எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் அளவுக்கு நான் இப்படி தாங்க ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். நானுமே நிறைய மணி மிஸ்டேக் எல்லாம் பண்ணி வச்சுருக்கேங்க. நிறைய மணி மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அது இப்போ தாங்க கொஞ்சம் லேட்டாக தான் வந்து அதே ரியலைஸ் பண்ணி கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். இது வந்து எனக்கு முதல்லையே தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இன்னுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போயிருக்கலாம், கொஞ்சம் டெவலப் ஆகிருக்கலான்னு தோணுது.
நான் பேசுகிறதுக்கும் வீடியோ கிளிப்பிங்ஸுக்கும் சம்மந்தமே இருக்காதுங்க. சமைச்சிட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் அடுக்கிட்டேங்க. இந்த ஃப்ரிட்ஜ் கண்டெய்னருமே வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் நிறைய காமிக்கிறாங்கங்க. அதையெல்லாம் வாங்கி நம்ம வைக்கணும், ஆர்கனைஸ் பண்ணணும்னு ஆசை இருக்குது. ஆனால் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அதில் போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னெல்லாம் இருக்குங்க. அதுக்காக நான் இன்வெஸ்ட் பண்ண அந்த ஆளெல்லாம் கிடையாதுங்க. நிறையா இன்வெஸ்ட் பண்ணி அமௌண்ட்டெல்லாம் கொஞ்சம் அதாவது சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறேங்க. அந்த மாதிரிலாம் நான் கரெக்டாக இப்படி தான் இருப்பேன் அப்படியெல்லாம் சொல்லவே முடியாது. நானுமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கான திங்ஸு பொருளெல்லாம் ஆர்டர் போட்டு நானும் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் தாங்க நானுமே கொஞ்சம் ரியலைஸ் பண்ணேன். சரி இது வந்து யூடியூப் இன்ஃப்ளூயன்சருக்கு வந்து செட் ஆகும். அது வந்து நமக்கு வந்து யூஸ் ஆக போகிறதில்ல. நமக்கு வந்து அந்த திங்ஸ் வாங்கும்போது யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் மட்டும் வாங்கலாங்க. அது இல்லை, அது இல்லாமையே நம்மனால ரன் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். நானுமே யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்ப்பேங்க. நிறைய வீடியோஸ் பார்த்து இன்ஸ்பயர் ஆவேன். எதனாலனா இந்த சேவிங்ஸ் வீடியோ அந்த மாதிரி வீடியோலாம் நிறைய வந்து பார்க்குறதுனால கொஞ்சம் நல்லா இன்ஸ்பயர் ஆகி அந்த மாதிரியே நானுமே கொஞ்சம் அன்வான்ட் செலவுகளெல்லாம் குறைச்சிக்கணும், தேவையில்லாதது வந்து நம்ம ஆர்டர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது மாதிரி நிறைய கற்றுக்கிட்டேங்க. யூடியூப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தேவையான வீடியோஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குதுங்க. அதை நம்ம எடுத்துக்கிறது பொறுத்து தான். நிறைய அந்த பாத்திரம், ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரியெல்லாம் வீடியோ பார்த்து அதில் போய் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாமல் நமக்கு நம்ம வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை எந்த வீடியோ வந்து நமக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதோ அதை நம்ம எடுத்துக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சமைச்சு சாப்பிட்டாச்சுங்க. ஈவினிங் போல் வந்து பார்த்திங்கன்னா கபோர்ட்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கபோர்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கிட்டத்தட்ட 6 மாதம் மேலே இருக்குங்க. இந்த கபோர்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தேவையில்லாத பேப்பர்ஸ் எல்லாம் வந்து டீக்ளட்டர் பண்ணிவிட்டு அப்புறம் நல்லா கபோர்டெல்லாம் துடைச்சிட்டு எது நமக்கு வேணுமோ அதை மட்டும் வச்சுட்டு மற்றது எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பேக்கிங் ஐட்டம்லாம் வச்சுருப்பேங்க. ரொம்ப கசமுசம் தான் இருக்கும். இதையும் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ண ஆரம்பித்தாச்சு. பொங்கலுக்கு நம்ம வீட்டை க்ளீன் பண்ணுறோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் நம்ம ஃபோனு, நம்ம தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாத்தையுமே வந்து டீக்ளட்டர் பண்ணலாங்க, தப்பில்லை. நம்ம மொபைல்லையே வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்க மெயில் இருக்கும், மெசேஜஸ் இருக்கும், வாட்ஸ்அப்பில் நிறைய தேவையில்லாத மெசேஜஸ் இருக்கும். அதையெல்லாம் வந்து டீக்ளட்டர் பண்ணிட்டோம் அப்படின்னாவே ஃபோன் வந்து நல்லா இருக்குங்க. ஏன்னா டீக்ளட்டருங்கிறது தேவையில்லாததையெல்லாம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு எடுத்த வீடியோ தாங்க. ஒரு கபோர்ட்ஸ் வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு நம்ம போடாத திங்ஸ் எல்லாம் வந்து தனியாக பேக் பண்ணி வச்சிடணும், யாருக்காவது கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே எடுத்து வச்சுட்டேங்க. க்ளீன் பண்ணுற வீடியோலாம் சத்தியமாக என்னால் எடுக்க முடியலங்க. ஏன்னா ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் சரி இது எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணிட்டேங்க. நார்மலாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். டீக்ளட்டர் பண்ண திங்ஸு, தேவையில்லாத பெட்ஷீட்டு, பேப்பர்ஸு அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுட்டேங்க. நம்ம யூஸ் பண்ணாத ட்ரெஸ்ஸையுமே வந்து எடுத்து வச்சுருக்கேன். சரி யாருக்காவது கொடுத்தா அவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக அப்படின்னா இந்த நம்ம டீக்ளட்டரிங்கிற திங்ஸ் வந்து வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லைங்க. நம்ம வாலெட்டு, நம்மளோட யூஸ் பண்ணுற பர்ஸு, நம்ம யூஸ் பண்ணுற மொபைலு, இது எல்லாத்தையுமே வந்து டீக்ளட்டர் பண்ணுங்க. ஏங்க நம்ம பிரெயினில் இருக்கிறது தேவையில்லாத எண்ணத்தை கூட நம்ம டீக்ளட்டர் பண்ணிடணும். லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா இண்டிபெண்ட்டாக இருக்கிறது ரொம்ப முக்கியங்க. அது வந்து யாரையுமே வந்து டிபெண்ட் பண்ணியிருக்காமல் நம்ம வாழ்கிறது ரொம்ப நல்லது. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு 4 விஷயத்த சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.